முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாட்டின் பெருங்கனவு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பெருங்கனவு என்ன என்பதை அறிவித்துள்ளார். 14 துறை சார்ந்த பெருங்கனவுகளை அவர் அறிவித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன சிறப்பு என்றால், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரிடமும் கனவுகளை கேட்டு அதனை மையமாக வைத்து தனது கனவுகளை அறிவித்திருப்பதுதான். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு எவ்வாறு முன்னேற்ற பாதையில் பயணிக்க வேண்டுமென்ற ஒரு வளர்ச்சிக்கான வரைபடத்தை தயாரிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக தமிழ்நாட்டின் 1.8 கோடி குடும்பங்களிடம் நேரடியாக சென்று அவர்களின் கனவுகளை, தேவைகளை, அவர்களின் எதிர்பார்ப்புகளை கேட்டறிய உத்தரவிட்டார். இதற்காக 50,000த்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று தமிழ்நாடு அரசு அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்களது குடும்பத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்கள் என்று கேட்டார்கள். இளைஞர்களின் கனவுகள் என்ன என்பதை சேகரிக்க யூத் போர்ட்டல் என்ற ஒரு சிறப்பு இளைஞர் இணையதளம் உருவாக்கப்பட்டது. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என் ஊர் என் கனவு என்ற தலைப்பில் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இறுதியாக மாநில திட்டக்குழு சிறப்பு ஒருநாள் கருத்தரங்கை நடத்தியது. இவ்வாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் நம் மாநிலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான தேவைகள் என்ன என்பதை முதலமைச்சர் பட்டியலிட்டார். அவற்றில் முக்கியமானவற்றை முன்னுரிமைப்படுத்தி தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான எனது தொலைநோக்கு பார்வை தமிழ்நாடு 2030 என்ற பெயரில் 14 முக்கிய அம்சங்களை நாட்டு மக்களுக்கு அறிவித்துள்ளார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. அதன்படி 5 ஆண்டுகளுக்குள் கிராமப்புறங்களில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வீடுகளும், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகளும் கட்டி மக்களுக்கு ஒப்படைப்போம் என்று அறிவித்தார். அனைவருக்கும் போதிய மருத்துவ காப்பீடு கிடைக்கும், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்றவற்றை கண்டறிய ஆரம்ப நிலையிலேயே சிறப்பு முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனநல ஆலோசனை மையம் அமைக்கப்படும், நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டேராகவும், இயற்கை விவசாயம் 17,000 ஹெக்டேராகவும், உயிர் வேளாண்மை 1 லட்சம் ஹெக்டேராகவும் விரிவுபடுத்தப்படும். கால்வாய்கள், மதகுகள் புனரமைக்கப்பட்டு நீர் மேலாண்மையை சீர் செய்து தண்ணீர் தட்டுப்பாடான பகுதிகள் வளமான பகுதிகளாக மாற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். ஒவ்வொரு குழந்தையும் முழுமையான கல்வியை பெற இடைநிற்றல் இல்லா கல்வி கனவு திட்டம் இருக்கும். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 2030க்குள் 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படும். 300க்கும் மேற்பட்ட நூலகங்கள், லைப்ரரி 5.0 உருவாக்கப்படும். உயர்கல்வி மாணவர்களுக்கான நான் முதல்வன் திட்டத்தில் கூடுதல் பயிற்சிகள் வழங்கப்படும். உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் 90 விழுக்காட்டை எட்டும் வகையில் நிறுவன கட்டமைப்பு விரிவாக்கப்படும். ஆராய்ச்சியும் புதுமையும் செழிக்க மைய ஆய்வகங்களும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எனும் தொழிற்கல்வி சிறப்பு மையங்களும் நிறுவப்படும். செயற்கை நுண்ணறிவு கல்வியுடன் இணைக்கப்படும் என்றும் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் மாணவர்களுக்கு கல்வியின் அனைத்து நிலைகளிலும் சிறந்து விளங்க சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்படும். அதிகமான சமூக நீதி கல்லூரி விடுதிகள் திறக்கப்படும். வீட்டு மனையற்ற ஒவ்வொரு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின குடும்பத்திற்கும் வீட்டுமனை பட்டா வழங்கிட படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். உண்டு உறைவிட பள்ளிகள் விரிவாக்கப்படும். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் விரிவுபடுத்தப்படும். கிராமங்களை வளர்க்க உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் உருவாக்கப்படும். தொழில் துறையில் 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், தமிழ்நாட்டின் ஏற்றுமதி $120 பில்லியன் உயர்ந்து உலக வணிக வரைபடத்தில் தமிழ்நாடு இடம் பிடிக்கும். மேக் இன் தமிழ்நாடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உயிர் பெறும். தமிழ் மொழிக்கென்றே ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உருவாக்கப்படும். அலைகளோடு போராடி வாழும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். கம்ப்ளீட் ஸ்ட்ரீட்ஸ், அதாவது நடைபாதை, பச்சை மரங்கள் என 7 சாலைகள் நகரங்களில் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டு நகர்ப்பகுதியில் 20 விழுக்காடு பசுமை பகுதிகள், பூங்காக்கள் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து மாநகராட்சிகளிலும் நவீன கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையில் 3ஆம் இடம் வகிக்கும் தமிழ்நாடு வரும் முதலிடத்தை பிடிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சாலை தொழில்நுட்பம், AI கண்காணிப்பு, இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் ஆகியவற்றால் நம் பாலங்கள், சாலைகளின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும். விபத்துகள் குறைக்கப்படும். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி உற்பத்தியை பன்மடங்காக்கி அவற்றை ஏற்றுமதி செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும். இவைதான் முதலமைச்சர் வெளியிட்ட கனவு திட்டங்களாகும். இப்போது நான் சொன்னதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. இது உங்கள் கனவு, தமிழ்நாட்டு மக்களின் கனவு என்றும் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர்.
தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்குமான அன்பான நட்புறவு என்பது இக்கனவுகளை மட்டுமல்ல, எல்லா கனவுகளையும் நிறைவேற்றி தரும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது.